வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9ஓட இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் ஷோர்டு கிரைன்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட ஓவர்வியூவாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரெயின் மாத். ஸோ வாட் இஸ் கிரெயின் மாத், சா டூத்டு கிரெயின் பீட்டில்னால் என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஃபிட்ஸ்னால் என்ன, லீஃப் ஹாப்பர்ஸ், பிளான்ட் ஹாப்பர்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், ட்ரீ ஹாப்பர்ஸ், மீலி பக்ஸு, சைலிட்ஸ், ஆஷ் கிரே லீஃப் பக்ஸு, ஃப்ளவர் த்ரிப்ஸு, ஆப்பிள் மேகாட், கேபேஜ் மேகாட்ஸ், லீஃப் மைனர் ஃப்ளைஸ்னால் என்ன, லீஃப் பீட்டில்ஸ்னால் என்ன, பார்க் பீட்டில்ஸ்னால் என்ன, ப்ளம் கர்க்யூலியோனா என்ன, ஆன்ஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் திங்காக கிரெயின் மாத், தட் இஸ் சிட்ரோட்ரோகா செராசிலிலா. ஸோ சரி அல்லேலா. ஸோ நம்ம இப்படி கூட அதை ஸ்பெல் பண்ணிக்கலாம், சிட்ரோட்ரோகா சரி அல்லேலா. ஸோ லைஃப் சைக்கிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக் ஸ்டேஜில் இதோட கிரெயின்ஸில் தான் எக்ஸ் லே பண்ணுறாங்க, இல்லைனா கிரெயின்ஸோட டஸ்ட்டில் வந்து எக்ஸ் லே பண்ணுறாங்க. ஸோ லார்வே ஸ்டேஜில் லார்வேஸ் எல்லாத்தையும் பார் இன்டு த கிரெயின்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கிரெயின்ஸ்குள்ளே இந்த லார்வே எல்லாரும் போயிடும். ஸோ ஃபீட் பண்ணி ஸோ அதோட கண்டாமினேட் பண்ணி இதுலேயே கூடு கட்டி ஸோ வெப் லைக் ஸ்ட்ரக்சராக அவங்க வந்து கூடு கட்டி இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பியூப்பல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பியூப்பல் ஸ்டேஜ் வந்து இன்சைட் த கிரெயின்குள்ளே தான் அக்வேர் ஆகுது. ஸோ இல்லை அப்படின்னா டெப்ரிஸ். ஸோ இதோட வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரெயின்ஸோட வேஸ்ட் இருக்கும்ல, அதில் வந்து இந்த பியூப்பல் ஸ்டேஜ் அக்வேர் ஆகுது. ஸோ அடல்ட் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது மாத்ஸ் வந்து எமர்ஜ் ஆகும். ஸோ கண்டினியூஸாக எக்ஸை லே பண்ணுது. ஸோ லைஃப் சைக்கிள் 30 to 40 days வரைக்கும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் அஸ் யூஷுவல். ஸோ இன்செக்ட் ப்ரூஃப் ஸ்டோரேஜில் பின்ஸில் நம்ம இல்லை கண்டெய்னர்ஸ்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸ்டோர் கிரெயின்ஸில் ஏதாவது சைன், இன்ஃபெஸ்டேஷனுக்கு ஏதாவது சைன் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபிரமோன் ட்ராப்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மாத் பாப்புலேஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபியூமிகேட் வித் பாஸ்பைன். ஸோ நம்ம ஆல்ரெடி பாஸ்பைன் எதையா ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதையும் நீங்கள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, பாஸ்பைன். ஸோ ஃபார் லார்ஜ் ஸ்கேல் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரெயின் மாத். இந்த கிரெயின் மாத்தோட லைஃப் சைக்கிள் தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஏப்ரல் டு அக்டோபர், தட் இஸ் இந்த ரைஸ் கல்டிவேட்டிங் சீசன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இது ஸ்டார்ட் ஆகுது. மேட்டிங் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் 24 hours ஆஃப்டர் எமர்ஜென்ஸ் ஆஃப் அன் அடல்ட் அண்ட் ஃபீமேல் ஸ்டார்ட் லேயிங் எக். ஸோ என்ன ஆகுதான், 24 மணி நேரத்தில் ஒரு அவங்க மாத்தை எமர்ஜ் ஆகி 24 ஹவர்ஸ்லேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, மேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே அது சிங்லி ஒரு பேச்சஸ் இன் ஆன் ஆர் நியர் தி கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸுக்கு பக்கத்துலேயோ இல்லை கிரெயின்ஸ்லேயோ இந்த எக்ஸை லே பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் எல்லாத்தையுமே வித்தின் த வீக் ஆஃப்டர் மீட்டிங். ஸோ அவங்க பிறந்து மாத்தாகி 24 மணி நேரத்தில் மேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேட் பண்ணி 5 daysலேயோ இல்லை 1 weekலேயோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸை லே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஃபீமேல் அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக, ஸோ வாழ்நாள் அதிகம் யாரை கம்பேர் பண்ணும்போது, மேலே கம்பேர் பண்ணும்போது. ஸோ செவரல் ஜென்ரேஷன்ஸ் இன் இயர்ஸ் கூட இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான டேமேஜ் இவங்க காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் சீசனில் தான் இவங்களோட நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த நமக்கு சொல்கிறேன்னா அந்த பருவமழை காலம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட மேக்ஸிமம் டேமேஜ் வந்து காசு ஆகுது. ஸோ லார்வா வந்து இந்த எப்போ எமர்ஜ் ஆகுது அப்படின்னா போஸ் இன்டு த கிரெயின் அண்ட் ஃபீட்ஸ் ஆன் இட்ஸ் கண்டென்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லார்வா என்ன பண்ணுது, இந்த கிரெயின்ஸ்குள்ளே போய் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறமா இதோட ஹோல் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ வித் பெல்லட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டா, ஸோ அதோட எக்ஸ்க்ரீட்டாவால் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த லார்வே வந்து யூஸ்வலாகவே 30% 50% ஆஃப் த கிரெயின் கண்டென்ட்டாக சாப்பிட்ருமா. பட் சம்டைம்ஸ் என்டையர் கிரெயினை கூட இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் இன்ஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறமா கிரெயின்ஸ் கிவ் அவுட் அன் அன்பிளசன்ட் ஸ்மெல். ஸோ அது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ இதனால அன்ஹெல்தி அப்பியரன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இன் ஹீப் ஆஃப் அ கிரெயின் அப்பர் லேயர் இஸ் மோஸ்ட்லி சிவியர்லி அஃபெக்டட். ஸோ ஹீப் ஆஃப் அ கிரெயினில் இந்த அப்பர் லேயர் தான் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சா டூத்டு கிரெயின் பீட்டில். ஸோ ஒரைசாஃபிலஸ் சுரினாமென்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட லைஃப் சைக்கிள். ஸோ இதோட லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக் ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க, லேட் எக் கிரெயின் சர்வைசஸ். ஸோ எக்ஸோட க்ரெவைசஸில் இது என்ன பண்ணுது, கிரெயின்ஸோட க்ரெவைசஸில் இவங்களோட எக்ஸை லே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இவங்களோட லார்வை ஸ்டேஜ். ஸோ லார்வை ஸ்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா புரோக்கன் கிரெயின்ஸ்லையும் ஃப்ளார்லையும் டெப்ரிஸ் மாவுகள் இது மாதிரி இடத்துல என்ன பண்ணுது இவங்களோட டெப்ரிஸை
இது வந்து ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ பியூப்பல் ஸ்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா அக்வஸ் இன் கிராக்ஸ் அண்ட் கிரிவைசஸ் நியர் த ஃபுட் சோர்ஸ். ஸோ எங்கே ஃபுட் இருக்கோ அது பக்கத்தில் என்ன ஆகுது, கிராக்ஸு, சர்விஸ், கிரிவைசஸ் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பியூபேஷன் அக்கேர் ஆகுது. ஸோ அடல்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி ஆக்டிவாக இருக்காங்க. டேமேஜ் இன்செக்ட்ஸை வந்து கண்டினியூஸாக டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ லைஃப் சைக்கிள் 20லேருந்து 30 டேஸ்க்குள்ளே இவங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், மெயின்டைன் கிளீனஸ், ஸோ க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ ஸ்பில்லேஜ், ஸோ அரிசி எவ்வளோக்கு உயரம் சிந்துறதை தடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு என்ன ஆகாது, இன்ஃபெஸ்டேஷன் நடக்காது. ஸோ ஸ்டோர்டு கிரெயின்ஸை நம்ம கண்டிப்பாக சீல் பண்ணி லேமினேட் பண்ணி வைக்கணும். ரெசிடுவல் இன்செக்டிசைட்ஸை அங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபியூமிகேஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ எக் ஸ்டேஜ், ஸோ இவங்களோட எக் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா ஃபீமேல் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸில் தான் எக்ஸை வந்து லே பண்ணுறாங்க. எக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஃபுட் சர்ஃபேஸஸில் எக்ஸை லே பண்ணிடுறாங்க. ஸோ லார்வா ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட லார்வே ஸ்டேஜ் 3 to 5 டேஸில் இவங்களோட லார்வே ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லார்வேஸ் எல்லாமே க்ரீமி, ஒயிட், ஸ்லெண்டர் அண்ட் ஆக்டிவ்லி ஃபீட் ஆன் ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து 2லேருந்து 4 வீக்ஸ் வரைக்கும் லாஸ்ட் ஆகுது, டிபெண்டிங் அப்பான் த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ அவங்களோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்து இவங்களோட லார்வே ஸ்டேஜ் வந்து மாறுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பியூப்பா ஸ்டேஜ். ஸோ பியூப்பா ஸ்டேஜில் இந்த லார்வே எல்லாமே இந்த ஃபுட்டோட டெப்ரிஸையோ இல்லை குக்கூன் லைக் ஸ்ட்ரக்சரை என்ன ஆகுது, ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ பியூப்பல் ஸ்டேஜ் மட்டும் 5 to 7 டேஸ் வரைக்கும் இவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடல்ட் ஸ்டேஜ், ஸோ அடல்ட் வந்து எமர்ஜ் ஃப்ரம் த புயூப்பே அண்ட் ஆர் ஸ்மால். ஸோ 2.5லேருந்து 3 மில்லிமீட்டர் மட்டும் தான் இருக்குது இந்த அடல்ட்டே. ஸோ ப்ரௌன் கலரில் இருக்குது, ஃப்ளாட் லைக்கில் இருக்குது, சா லைக் ப்ரொஜெக்ஷன் இந்த தொராக்ஸ், அவங்களோட தொராக்ஸ் அதாவது அவங்களோட நெஞ்சு பகுதி, செஸ்ட் ரீஜன் எப்படி இருக்குது அப்படின்னா சா லைக். ஸோ தட் இஸ் சாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ப்ளஃப் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டூல் மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடல்ட் வந்து 6லேருந்து 10 மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்டோர்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸை சாப்பிடுது. ஸோ ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுது, விதின் த ஃபியூ டேஸில் எக்ஸ் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட் பீட்டில்ஸ். ஸோ ஸ்மாலாக, ஃப்ளாட்டாக, எலாங்கேட்டட் ப்ரௌன் பீட்டில்ஸ் வித் 6 கேரக்டரிஸ்டிக் சா லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் சைட் தொராக்ஸ் ரீஜனில் இது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ டேமேஜஸ் கிரெயின்ஸ் அண்ட் ஃபுட், இந்த இன்ஃபெஸ்டட் கிரெயின்ஸு, செரல்ஸு, நட்ஸு, ட்ரைடு ஃப்ரூட்டில் இது எல்லாத்துலேயுமே இதோட அட்டகாசம் இருக்கும். சச் சர்ஃபேஸ் டேமேஜ் ஆர் ஸ்மால் ஹோல்ஸ். ஸோ அதோட அவுட்டர் லேயரை சாப்பிட்ரும், இல்லைனா ஹோல்ஸ் போட்டு உள்ளே தங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைன் பவுடர் ஆர் டெப்ரிஸ். ஸோ ஃபீடிங் ஆப்டிடியூட் எப்படி இருக்கும், அது சாப்பிட்ருச்சு எல்லாத்தையும் அரிச்சு போட்டுரும், அப்போ எப்படி இருக்கும், கீழே பவுடர் லைக் தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர் டெப்ரிஸ் அக்யூமுலேட்டிங் இந்த கிரெயின் ஸ்டோரேஜ் ஆஃப்டர் ஏரியா. அந்த ஏரியாவில் என்ன ஆகுது, டெப்ரிஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ லைவ் லார்வே, ஸோ க்ரீமி ஒயிட் லார்வே தெரியும். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஆன்கோயிங், இப்போ தான் என்ன ஆகுது, இன்ஃபெஸ்டேஷன் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்பிளசன்ட் ஸ்மெல்லு, எப்போவுமே அது இன்ஃபெஸ்ட் ஆகிட்டே ஆயிரும், நமக்கு அன்பிளசன்ட் ஸ்மெல் ஆயிரும். ஸோ சோறு ஒரு மாதிரி உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், மஸ்டி ஆர்டர் வரும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ் டிகேயிங் ஃபுட் மெட்டீரியல். ஸோ ஃபுட் மெட்டீரியல் அவங்க டிகே பண்ணிருக்கனால இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் எல்லாம் நமக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் திங் வி ஆர் கோயிங் டு சீ இஸ் அஃபிட்ஸ். ஸோ வாட் இஸ் அஃபிட்ஸ்? ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்க ஒரு இன்செக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அஃபிட்ஸ் அப்படின்னா சூப்பர் ஃபேமிலி என்னது அப்படின்னா அஃபிடோய்டா. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்மிட் ஓவர் 150 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்குது. ஸோ பீட் மொசைக்ஸ், சுகர், அது தட் இஸ் பீட்ரூட்லேயும் கேபேஜ் பிரிங்க் ஸ்பாட்டு, பிளாக் ரிங் ஸ்பாட்டு, கார்னேஷன் லேட்டன்ட்டு, காலிஃப்ளவர் மொசாய்க்கு, செர்ரி ரிங் ஸ்பாட்டு, குக்கும்பர் மொசாய்க்கு, ஆனியன் எல்லோ, டார்ஃபு, பீ வில்ட்டு, பொட்டேட்டோ ஒயிட், டொபாக்கோ எக்ஸெட்ரா. ஸோ டொபாக்கோ மொசாய்க்கு, டொபாக்கோ ஸ்பாட்டட் வில்ட்டு, டர்னிப் எல்லோ மொசாய்க், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸே கூட இவங்க டேமேஜ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. ஸோ டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், டொமேட்டோ மொசாய்க், green peach, அஃபிட், யூனிவர்சல் வைரஸ் டேட்டாபேஸ், ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஆர்னமெண்டல் நர்சரிஸ். ஸோ அஃபிட்ஸ், ஸோ இங்கெல்லாம் கூட இந்த அஃபிட்ஸோட இது அஃபிட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ லீஃப் ஹாப்பர்ஸ் ஃபேமிலி என்னது அப்படின்னா கிக்காடெலிடே. ஸோ 18 நோன் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸை என்ன பண்ணுறாங்களாம், இவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களாம். ஸோ இவங்க எல்லாமே வைரஸ்னால, ஸோ மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம், ஸோ வைரஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ ஸ்பைரோபிளாஸ்மாஸ்னு கூட இவங்கள சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏஸ்டர் எல்லோஸ், பீட் கர்லி டாப்பு, ப்ளூபெரி ஸ்டண்ட்டு, டார்க் டிசீஸ் ஆஃப் ரைஸு, ஃபோனி பீச்சு, பியர்ஸ் டிசீஸ் ஆஃப் கிரேப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க காஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லீஃப் ஹாப்பர்ஸ் என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான டிசீஸ் இது பண்ணுறாங்க, எக்ஸ் டிசீஸ் ஆஃப் பீச்,
Aspergillus, PS disease, Pierce disease with and its vectors, beet leaf hopper, carrot, Aspergillus. ஸோ இது மாதிரியான டிசீசஸ்லாம் இவங்க காஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் ஹாப்பர்ஸ். ஸோ வாட் இஸ் பிளான்ட் ஹாப்பர்ஸ்? ஸோ சூப்பர் ஃபேமிலி ஃபல்கோரிடா ஸோ ஹாவ் பீன் இம்ப்ளிகேட்டட் அஸ் வெக்டார்ஸ் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அபவுட் 20 பிளான்ட் ஸ்பீசிஸை இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க டிசீஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. வைரஸஸ் அண்டு எம்எல்ஓ, ஸோ மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம்ஸை படித்தோம் இல்லையா? ஸோ வைரஸஸ் மாதிரியும் இருப்பாங்க, வைரஸஸ் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸாகவும் இவங்க இருப்பாங்க. ஸோ செரல் டில்லரிங் டிசீஸு, மேய்ஸ் மொசாக் டிசீஸு, நார்தன் சீரியல் மொசாக், ஓட் ஸ்டிரில் டார்ஃப், ரைஸ் ஹோஜா பிளான்கா, ரைஸ் ட்ரைப், சுகர் கேன் ஃபிஜி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் கூட இவங்க காஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒயிட் ஃப்ளைஸ். ஸோ வாட் இஸ் ஒயிட் ஃப்ளைஸ்? ஸோ இவங்களோட ஃபேமிலி என்னது? அலிரோடிடே. ஸோ இவங்களோட ஃபேமிலி அலிரோடிடில் இவங்க வந்து டிரான்ஸ்மிட்டிங் எல்லோ மொசாக் டிசீசஸ் இன் அட்லீஸ்ட் 20 பிளான்ட் ஸ்பீசிஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோ மொசாக் டிசீசஸை காஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் கவுபியாஸில், ரோசஸில், சாய்பீன்ஸில், டொமேட்டோ ஒயிட் ஃப்ளைஸில். ஸோ ஆல்சோ ஸ்ப்ரெட் லீஃப் கர்ல் வைரஸஸ் இன் காட்டனில், பொட்டேட்டோவில், டொமேட்டோ, டொபாக்கோ, அதர் பிளான்ட்ஸில் கூட லீஃப் கர்ல் வைரஸஸ் இதெல்லாம் அவங்க காஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் ஃப்ளைஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன? டொமேட்டோ ஒயிட் ஃப்ளைஸ், பொட்டேட்டோ சில்வர் லீஃப் ஒயிட் ஃப்ளை, சில்வர் லீஃப் ஒயிட் ஃப்ளைன்னு 3 டைப்பாக இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீ ஹாப்பர்ஸ். ஸோ வாட் இஸ் ட்ரீ ஹாப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபேமிலி என்ன அப்படின்னா மெம்பராசிடே. ஸோ எக்ஸ்பெஷலி மிர்க்ரோட்டாலிஸ் மேலிஃபெரா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிட் அ வைரல் பேத்தோஜன் தட் காசஸ் சூடோ கர்லி டாப் டிசீஸ் இன் எக் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் சொலினேஷியம். ஸோ சொலினேஷியெல்லாம் நமக்கு தெரியும்ல, டியூபர் பிளான்ட்ஸ். ஸோ டியூபர் பிளான்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டேட்டோஸு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், நம்ம இந்த மாதிரி டைப்பை சொல்லுவோமா? ஸோ இந்த மாதிரி டியூபர் பிளான்ட்ஸில் கூட சூடோ கர்லி, தட் இஸ் கர்லி லைக் அப்பியரன்ஸ் அவங்களோட லீஃபோட ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் ஒரு வைரல் பேத்தோஜன் தான். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் டிசீஸ் இன் எக் பிளான்ட்ஸில் கூட இவங்களோட இது வந்து இது தெரியுது நமக்கு. மீலி பக்ஸ். ஸோ மீலி பக்ஸு சூடோ காக்கிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க. ஸோ இவங்களும் நிறைய பிளான்ட் வைரஸஸில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இன்க்ளூடிங் கோகா சல்லன் ஷூட் வைரஸ், கோகா மாடல் லீஃப் வைரஸ். ஸோ காஃபி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் வெக்டர்ஸாக இவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று சைலிட்ஸ். ஸோ சைலிட்ஸ்னால் என்ன? ஃபேமிலி சைலிடே. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணால் வெக்டர்ஸ் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் பியர் டிக்ளைன் அண்ட் க்ரீனிங் டிசீஸ் ஆஃப் சிட்ரஸ். ஸோ சிட்ரஸ் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே க்ரீன். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நமக்கு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ தட் இஸ் லெமனை நம்ம ஸ்பெஷலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்க மாற்றி அங்கே கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ க்ரீன் கலர். ஸோ பியர் டிக்ளைன். ஸோ பியர்ஸ் வந்து நம்ம ஆப்பிள் மாதிரியான ஒரு ஃப்ரூட் தானே அதுவும். ஸோ இந்த டிக்ளைன் அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த சைலிட்ஸ் தான் ரொம்ப காரணமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஷ் கிரே லீஃப் பக்ஸ். ஸோ ஆஷ் கிரே லீஃப் பக்ஸ் வந்து ஃபேமிலி என்ன அப்படின்னா பிரெஸ்மேட்டிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே பீட் லீஃப் கர்லோட ஒரு வெக்டார் வைரஸ் தான். இந்த சுகர் பீட் சேவாய் வைரஸ் அண்ட் பீட் லேட்டன்ட் ரொசட்டே டிசீஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஆஷ் கிரே லீஃப் பக்ஸ் வந்து காஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளவர் த்ரிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளவர் த்ரிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலி த்ரிப்பிடேலேருந்து வராங்க. ஆர் சஸ்பெக்டட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் பாக்டீரியல், ஃபங்கல் அண்ட் வைரல் பேத்தோஜன். ஸோ இங்கே மிஸ் ஆயிடுச்சு, இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. So bacterial, fungal and viral pathogens. So tomato spotted wilt virus, for example, is spreaded thrips tabacci, tobacco thrips, Franklinella tusca, fusca அப்படின்ற இந்த மாதிரி இதையும் இவங்க வந்து காஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளவர் த்ரிப்ஸில் அடுத்தது ஃப்ளவர் த்ரிப்ஸு. ஸோ டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், வெஸ்டர்ன் ஃப்ளவர் த்ரிப்ஸு, ஆனியன் கார்லிக் த்ரிப்ஸு, டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், ஸ்பாட்டட் வில்ட், இந்த மாதிரி டிசீஸஸையும் இவங்க வந்து காஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்பிள் மேகாட். ஸோ ஆப்பிள் மேகாட்னா என்ன அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி என்ன அப்படின்னா டெப்ரிட்டிடேன்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ராகோலெட்டிஸ் போமோனெல்லா. ஸோ இவங்க எல்லாருமே சூடோமோனாஸ் மெலப்தரால ஒரு வெக்டார்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. பேத்தோஜன் பாக்டீரியல் ராட் இன் ஆப்பிள்ஸ். ஸோ ஆப்பிளில் வரக்கூடிய ஒரு வகையான இன்செக்ட் தான் இவங்க. இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாமே ஆப்பிள்ஸில் வந்து இருப்பாங்க. ஆப்பிள் அழுக வைக்கக்கூடிய வேலை தான் இவங்களோடது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேபேஜ் மேகாட்ஸ். ஸோ கேபேஜ் மேகாட்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜெலிகா ரேடிகம். ஃபேமிலி என்னது அப்படின்னா ஆன்தோமைடியே. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபங்கல் பேத்தோஜன்ஸ். ஸோ பிளாக் லெக் ஃபோமா லிங்கம் அப்படின்ற
இந்த ஃபங்கல் பேத்தோஜனை இவங்க வந்து காஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபேஜ் மேகாட், கேபேஜ் அண்ட் சீட் கார்ன் மேகாட், கோல் கிராப்ஸ் கேபேஜ் மேகாட், பிளாக் லெக், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லீஃப் மைனர் ஃப்ளைஸ். ஸோ வாட் இஸ் லீஃப் மைனர் ஃப்ளைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லீஃப் மைனர் ஃப்ளைஸ் எல்லாமே ஃபேமிலி அக்ரோமைசிடே அப்படின்ற இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஜீனஸ் என்ன அப்படின்னா லிரியோமைசா அப்படின்ற ஜீனஸை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பபிள் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் சோபேன் மொசைக் வைரஸ். ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்புறம் சோபேன் மொசைக் வைரஸை காஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கேப்பபிளானவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லீஃப் பீட்டில்ஸ் இவங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கிரைசோமெலிடே ஸ்ப்ரெட் மோர் தென் 35 பிளான்ட் வைரஸஸை வந்து இவங்க காஸ் பண்ணுறாங்க. ப்ராட் பீன் மாட்டில், டர்னிப் எல்லோ மொசைக், சதர்ன் பீன் மொசைக், ரைஸ் எல்லோ மோட்டில் பொட்டேட்டோ ஃப்ளியா பீட்டில்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் எபிட்ரிக்ஸ் கியூமெரிஸ். ஸோ ஸ்ப்ரெட் த பேத்தோஜன் ஆஃப் பொட்டேட்டோ ஸ்கேப், ஆக்டினோமைசிஸ் ஸ்கேபிஸ் வென் த லார்வே என்டர்ஸ் அ டியூபர். ஸோ லார்வே வந்து டியூபர்க்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த மாதிரி டிசீசஸ்லாம் காஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்ஃப்ளியே பீட்டில்ஸு, ஸோ சேட்டோனேமா புல்லிகேரியா அப்படின்ற இந்த டிசீசஸும், கார்ன் ரூட் வார்ம்ஸு, டெப்ரோட்டிகா ஸ்பீசிஸு, அப்புறம் அடிஷ்னலாக ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட் பாக்டீரியம் ஸ்டிவார்டி அப்படின்ற இந்த பாக்டீரியம் டிசீஸஸை காஸ் பண்ணுறாங்க. த பாக்டீரியல் பேத்தோஜன் ஆஃப் ஸ்டிவார்ட்ஸ் டிசீஸ் இன் கார்ன். ஸோ இந்த ஸ்டிவார்ட் டிசீஸ் எங்கே வருதா? கார்னில் வந்து வருதாம். ஸோ இந்த மாதிரி இந்த லீஃப் பீட்டில்ஸ்க்கு இந்தந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து பேத்தோஜன் தான் இவங்க வந்து காஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்ன்ஃப்ளீ பீட்டில், குக்யூம்பர் பீட்டில்ஸ் எல்லாமே இவங்களோட ஒரு டைப்ஸ் தான். ஸோ பார்க் பீட்டில்ஸ். ஸோ வாட் இஸ் பார்க் பீட்டில்ஸ்னு பார்க்கும்போது ஃபேமிலி ஸ்காட்லிடே. ஸோ ஃபேமிலி ஸ்காட்லிடே இவங்க இருக்காங்க. வெக்டார்ஸ் ஆஃப் ஃபங்கல் பேத்தோஜன் தான் இவங்க. ட்ரீஸில் பார்க், ஸோ ட்ரீயோட பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீட்டில்ஸ் தான் இவங்க. எல்ம பார்க் பீட்டில், ஸ்காலிட்டஸ் மல்டிஸ்டிட்டாட்டஸ் அப்படின்ற இன்ஃபெக்ட்ஸ் எல்ம்ஸ் வித் செராட்டோசிஸ்டிசிஸ் அல்மி, த பேத்தோஜன் ஆஃப் டச் எல்ம் டிசீஸ். ஸோ டச் எல்ம் டிசீஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான செராட்டோலிட்டிஸ் எல்மி அப்படின்ற இந்த டிசீஸை வந்து இந்த பேத்தோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா எல்ம் மார்க் பீட்டில். ஸோ இந்த இதோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, டச் எல்ம் டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. சிமிலர் ப்ளூ ஸ்டெயின் ஃபங்கஸ் ஆன செராட்டோசிஸ்டிஸ் இப்ஸ் அப்படின்ற இது வந்து என்ன பண்ணுதுன்னா பைன் ட்ரீஸில், ஸோ பைனாப்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரீன்ஸில் போய் பைன் என்கிரேவர், இப்ஸ் பைனி அப்படின்ற இதையும் அண்ட் அதர் பார்க் பீட்டில்ஸும் சேர்ந்து காஸ் பண்ணுறாங்க. த பேத்தோஜன் ஃபார் செஸ்ட்நட் பிளைட், தட் இஸ் எண்டோத்தியா பாராசைட்டிகா. ஸோ இதுவும் என்னதான் இந்த ஃபேமிலி. ஸோ ஸ்காட்டிலிட்டிடே இந்த டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ பார்க் பீட்டில்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டச் எல்ம் டிசீஸ், பிளைட் ஃபங்கஸ், செஸ்ட்நட் பிளைட் இருக்குது, பைன் என்கிரேவர் இருக்காங்க, இப்ஸ் என்கிரேவர் பீட்டில்ஸ், பைன் பார்க் பீட்டில், சதர்ன் பைன் பீட்டில், ப்ளூ ஸ்டெயின் ஃபங்கஸ் கூட இருக்குது. ஸோ ப்ளம் குர்க்யூலியோஸ், ஸோ கோனோட்ரெக்கிலஸ் நியூனிஃபார். ஸோ ஃபேமிலி என்னது அப்படின்னா குர்க்யூலோனிடே. ஸோ இனோகுலேட் ஃப்ரூட்ஸ் பீச் செரிலையும் பீச்லையும் ப்ளம்ஸ்லையும், ஸோ வித் ஸ்க்ளெரோட்டினியா ஃப்ரூட்டிகோலா அப்படின்ற இந்த ஃபங்கல் பேத்தோஜனான ப்ரௌன் ராட். ஸோ ப்ரௌன் கலரில் ராட்ஸை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃபங்கஸோட என்ன பண்ணுது, இந்த ஃபங்கஸும் இந்த பீச்சு செரி ப்ளம் மாதிரியான ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து இந்த டிசீஸை வந்து க்ளாஸ் பண்ணுது. ஸோ ஹனிபீஸ் ஏபிஸ் மெல்லிஃபரா, நம்ம ஆல்ரெடி இவங்களை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ ஏபிஸ் ஃபெல்லா ஃபேமிலி என்னது எப்பிடே. இவங்களும் அதர் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் ஸ்ப்ரெட் த பாக்டீரியல் பேத்தோஜன் ஆஃப் ஃபயர் பிளைட்ஸ், தட் இஸ் எர்வீனியா ஆம்பிலிலோவரா, அஸ் தே ட்ராவல் ஃப்ரம் ட்ரீ டு கலெக்டிங் த நெக்டார். ஸோ இந்த எர்வீனியா அமிலோவராவும் ஏபிஸ் மெல்லிஃபராவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீஸ்லேருந்து ட்ரீ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, தேன் எடுக்கிறதுக்காக, தட் இஸ் நெக்டார் எடுக்கிறதுக்காக அவங்க மாறுறாங்க. ஸோ அப்படி மாறும்போது பாலினேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சில டிசீசஸ் பாக்டீரியல் டிசீஸ், அது என்னது ஃபயர் பிளைட், இந்த டிசீசஸை வந்து அவங்க காஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி டிசீசஸ், ஃபயர் பிளைட், எர்வீனியா ஆம்லிவோரா, ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள், பியர் அண்ட் வுட்டி ஆர்னமெண்டல்ஸில் இவங்களோட டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ஸ். ஸோ ஆண்ட்ஸில் ஆண்ட்ஸோட ஃபேமிலி என்னது அப்படின்னா ஃபார்மிசிடே. ஸோ ஆண்ட்ஸில் ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ அது என்ன ஆசிட், ஃபார்மிக் ஆசிட். ஸோ அதனால தான் இவங்க ஃபேமிலி நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஃபார்மிசிடே. ஸோ கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் பீஸ் ஸ்ப்ரெட் த பேத்தோஜன் from mummy berry, blueberry fungus, stem lesions to as a
ஃப்ரூட் அஸ் தே ஃபோரேஜ் ஃபார் ஃபுட்டு. ஸோ ஆண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஃபுட்டை கேரி பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணுது, மம்மி பெரி, ப்ளூபெரி ஃபங்கஸ் இந்த மாதிரி டிசீசஸையும் அவங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய லெஷன்ஸையும் இவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மம்மி பெரி டிசீஸ் ஆஃப் ப்ளூபெரியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு மூவ் ஆன் டு த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்த்துருக்க அந்த லாஸ்ட்டாக ஒரு 10 to 15 இன்செக்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, க்ரீன் ஹாப்பர்ஸ், லீஃப் ஹாப்பர்ஸு, அஃபிட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் தேர் ஃபேமிலி, வாட் ஆர் த டிசீஸ் தே ஆர் காசிங்ன்றதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்து வச்சு நம்மளால் எல்லாத்தையுமே நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிசீஸில் மேபி இவங்க இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பியரில் நம்ம ஸ்பெஷலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஸ்பெஷாலிட்டியாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து மிச்சது எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க. ஸோ பட் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கிளாஸ் இந்த யூனிட் 3 இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் ஸ்டோர்டு கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டோர்டு கிரெயின்ஸில் வந்து நீங்கள் எல்லா இன்செக்ட்ஸ்னால் என்ன, பேத்தோஜன்ஸ் என்ன, அதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன இருக்குது, டிசீஸாக இருந்தால் என்ன காசேட்டிவ் ஏஜென்ட், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு இன்செக்ட் இருக்குது, அந்த இன்செக்ட் எப்போலேருந்து ஆரிஜின் ஆகுது, அதோட பர்டிகுலராக அதோட லார்வேஷன் பீரியட் எவ்வளோ இருக்குது, பியூப்பை எப்படி அக்வயர் ஆகுது. ஸோ அதோட லைஃப் சைக்கிள்லாம் ஒரு ஃப்ளோட் சார்ட் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கும் போது உங்களுக்கு நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கிறது அஃபிட்ஸ்டான பேராகிராஃபாக இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக கன்சைஸாக உங்களால் என்ன முடியுமோ, ஸோ அஃபிட்ஸ் அது எங்கே இருக்குது, அதோட ஃபேமிலி என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் இன்டர்னல் கிரெயின் ஃபீடிங் பெஸ்ட் த லார்வே காசஸ் டேமேஜ் பை. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, போரிங் இன்டு த கிரெயின் அண்ட் ஃபீடிங் ஆன் இட்ஸ் கண்டென்ட். ஸோ அதோட கண்டென்ட்லேருந்து இது என்ன பண்ணுது, ஃபீட் பண்ணிக்குது. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் டேமேஜ் டு ஸ்டோர்டு கிரெயின்ஸ் பை இன்செக்ட் பெஸ்ட் ஜென்ரலி அக்கர்ஸ் டூரிங். ஸோ எப்போ ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மான்சூன் சீசனில் தான் பார்த்தோமா, ஏப்ரல் டு அக்டோபர் நம்ம பார்த்தோமா, அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ அந்த பீரியடை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த லைஃப் சைக்கிள் ஆஃப் சா டூத்டு கிரெயின் பீட்டில் ஒரேசாஃபிலஸ் சூரினாமென்சிஸ். ஸோ இது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க அவங்களோட லைஃப் சைக்கிள். ஸோ தட் இஸ் 20லேருந்து 30 days இருக்குது. ஸோ ரொம்ப ரேர் கொஷின் தான். எதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். Which insect group is known to transmit more than 150 plant virus including cucumber mosaic and potato virus? ஸோ இதை ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த எஃபிட்ஸோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் எஃபிட்ஸ்னால் என்னன்றதை கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அதுக்காக தான் இதை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரிப்ஸ், ஒயிட் ஃப்ளைஸு, லீஃப் ஹாப்பர்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டச் எல்ம் டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை. ஸோ யாருனால இந்த டச் எல்ம் டிசீஸ் காஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோமா. ஸோ பாக் பீட்டில்ஸ்னால இந்த டச் எல்ம் டிசீஸ் காஸ் பண்ணப்படுது. ஸோ மீலி பக்ஸ், லீஃப் பீட்டில்ஸ், பாக் பீட்டில்ஸ், இதுதான் ஃப்ளியா பீட்டில்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.